எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 2 ஸ்டூடண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ரவுண்ட் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு, இந்த அலாட்மெண்ட்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ண குடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கும். நீங்க கம்பல்சரி வந்து காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். இல்லன்னா உங்களோட சீட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்ரூவல் குடுத்தவங்க டிஎஃப் சென்டர்ல போயிட்டு ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும் 25,000. எஸ்சி, எஸ்டி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து பே பண்ண வேண்டாம். ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்பல்சரி பே பண்ணியிருக்கணும். அண்ட் எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வந்து சரண்டர் பண்ணியிருக்கணும். ஓகே. உங்களுக்கெல்லாம் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க சரண்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து ஃபீஸும் பே பண்ணியிருக்கணும் 25,000. இதை நீங்க பண்ணலன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து உங்களோட சீட்ஸும் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு காலேஜில் வந்து 10 சீட்ஸ் இருக்குன்னா, அந்த 10 சீட்ஸில் 7 சீட் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 சீட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜில் டோட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டோட்டுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க தான் வந்து நடத்துகிறாங்க கவுன்சிலிங்கை. ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், பூல் நாட் ஜாயின் வேகன்சிஸ் அண்ட் அப்டேட் சீட் மேட்ரிக்ஸ். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு 7ஆம் தேதி வந்து ரவுண்டு 3 ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த சீட்ஸ் ஆட் ஆயிரும். ஓகே. இதே கேட்டகரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல. இதில் ரிப்போர்ட் பண்ணல டிஎஃப்சியில். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ வந்து டிஎஃப்சியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிருக்கும். இதில் யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, 5ஆம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டோட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஓகே. டிஎஃப் சென்டரில் உள்ளவங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த பர்ட்டிகுலர் சீட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2க்கு வந்து வரும். இது இந்த பர்ட்டிகுலர் சீட்ஸ் எங்கே போகுதுன்னு பாருங்க. பூல் நாட் பெய்டு வேகன்சிஸ் அண்ட் அப்டேட் சீட் மேட்ரிக்ஸ் ஒன் டே. ப்ரீவியஸாக உள்ளதில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க ஏரோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, டிக்ளைன் அண்ட் அப்போர்டு, அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த லாஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறவங்க யாருன்னா, நாட் அலாட்டட் கேட்டகரி. நாட் அலாட்டட்ல வந்து மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. அப்போர்டில் போவேன், இல்லைனா வந்து அப்போர்டில் கிடைச்சா ஓகே, இல்லைனா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன். இந்த கேட்டகரி தான் வந்து அந்த லாஸ்ட் கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்களோட இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இந்த ஜாயின் பண்ணாத லிஸ்ட்டு மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2க்குள்ளே வரும். வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து இருக்கிற சீட்டும் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் வந்து மொத்தமாக அலாட்மெண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து அலாட்மெண்ட் கொடுக்கும். என்னைக்கு கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து அலாட்மெண்ட் வரும். ஓகே. இதால கொடுத்துருக்காங்க. ரன் அப்போர்ட் மூவ்மெண்ட் ஃபார் அப்போர்ட் ஆப்டட் அண்ட் பெய்டு கேண்டிடேட்ஸ். ஓகே. யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து லிஸ்ட் எடுத்துக்கும். அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணும், மறுபடியும் வந்து செக் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் கொடுக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக கவுன்சிலிங் ப்ரொசீஜர். இதை செக் பண்ணிக்கங்க. இது வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.